Hello friends, welcome to Info Picture. இந்த வீடியோவில் நம்ம வந்து biggest of n number அரேவை யூஸ் பண்ணி ஜாவா ப்ரோக்ராமில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். அதாவது இன்புட்னால் என்னென்னா, நம்ம அந்த ப்ரோக்ராம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன டேட்டா வேல்யூ தேவை, நம்ம யூசர்கிட்டேருந்து என்ன டேட்டா வேல்யூவை வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இன்புட்டு. ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன வந்து ஒர்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. அவுட்புட் என்னென்னா ரிசல்ட், நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம்ல அந்த ஒர்க்கோட ரிசல்ட் என்னவோ அதுதான் வந்து உங்களோட அவுட்புட். அதை நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணுறோன்னா அதுதான் வந்து நம்மளோட அவுட்புட்டு. ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ், அதாவது ஒரு கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கி அந்த நம்பரில் எந்த நம்பர் வந்து லார்ஜஸ்ட் நம்பர், பிக்கெஸ்ட் நம்பருங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட ப்ரோக்ராமு. ஸோ இதில் என்னோடய இன்புட் என்னென்னா, நம்ம அரே யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து அரேயோட லென்த் எவ்வளோன்னு சொல்லி யூசர்கிட்டேருந்து வாங்கிப்பேன். அதை வந்து நான் கெட்டுன்னு ஒரு இன்புட், ஒரு மெத்தட், யூசர் டிஃபைன் மெத்தட் எழுதி அதில் என்னோடய இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் என்ன ப்ராசஸ் பண்ணுறேன்னா, யூசர்கிட்டேருந்து நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வாங்குகிறேன். ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்புட்ஸ் வந்து வாங்கி அரேக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். அதுலேருந்து ஒவ்வொரு நம்பராக எடுத்து எது வந்து பிக்கஸ்ட்டு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து என்னோடய ப்ராசஸ்ஸு. என்னோடய அவுட்புட் என்னென்னா, எது வந்து பிக்கஸ்ட் நம்பரோ அதை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஆல்னு சொல்லி நான் அதை டிஸ்பிளே பண்ணுறேன். அதான் வந்து என்னோடய அவுட்புட். ஸோ என்னோடய ப்ரோன்னு ஒரு யூசர் டிஃபைன் மெத்தட்குள்ளே என்னோடய ப்ராசஸையும் பிக்கஸ்ட் நம்பரை ஷோ பண்ணுற அந்த system.out.println அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நான் ப்ரோ மெத்தட்குள்ளே வச்சுருக்கேன். ஜாவாவோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும். நான் வந்து என்னோடய யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸையும் ப்ராப்பர்ட்டிஸையும் தனியாக ஒரு மெத்தடில் ஒரு கிளாஸ்லேயும், என்னோடய மெயின் மெத்தடை தனியாக ஒரு கிளாஸ்லேயும் வச்சுருக்கேன். இதில் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது என்னென்னா, நம்ம இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிற வேல்யூஸை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ அந்த வேரியபிளோட டிக்ளரேஷனை தான் இங்கே வந்து நான் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்னோடய யூசர் டிஃபைன்டு மெத்தட், அதாவது கெட்டு, ப்ரோன்னு 2 மெத்தட் இந்த ப்ரோக்ராமில் நான் எழுதியிருக்கேன். அதை வந்து தனியாக ஒரு கிளாஸில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு மெயின் மெத்தடுக்கு தனியாக ஒரு கிளாஸில் வைக்கிறேன். ஸோ இந்த மெயின் மெத்தட்குள்ளே என்னோடய கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி, அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி object.get, object.proன்னு என்னோடய யூசர் டிஃபைன் மெத்தடை கால் பண்ணிடுறேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. ஸோ இப்படி தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னோடய இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். import java.io.asterisk. ஸோ இந்த IO பேக்கேஜ்குள்ளே நான் பஃபர் ரீடர்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் IO பேக்கேஜை வந்து நான் இந்த ப்ரோக்ராமில் இம்போர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசர் டிஃபைன்டு மெத்தடுக்கான கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் டிக்ளேர் பண்ணுறேன். வேரியபிள் டிக்ளரேஷன், இங்கே வந்து எனக்கு என்னென்ன வேரியபிள் தேவைப்படும்னா, எனக்கு அரேவோட லென்த்து வேணும். ஸோ அதை வந்து இன்டிஜர் டைப்பில் int n. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அரே வேணும். ஸோ அரேவோட டிக்ளேர் பண்ணுறேன். இன்ட்டு ஏ ஆஃப்னு, நான் வந்து இங்கே அரே க்ரியேட் பண்ணல, வெறுமனே டிக்ளேர் பண்ணுறேன். நம்ம எப்போ வந்து அரே இன்ட்டு அரே வேரியபிள் நேமு ஈக்குவல் டு நியூ ஆஃப்னு எப்போ கொடுக்குறோமோ அப்போ தான் வந்து அரே வந்து க்ரியேட் ஆகும். இப்போ டிக்ளேர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது. கம்பைலருக்கு வந்து ஜஸ்ட் தெரியும் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்புறம் பஃபர் ரீடருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அதாவது ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோடய ப்ராப்பர்ட்டி டிக்ளரேஷனு. அது கீழே என்னோடய யூசர் டிஃபைன் மெத்தடு வாய்டு கெட்டு. ஸோ கெட்டுக்குள்ளே பஃபர் ரீடர் யூஸ் பண்ணி நான் வந்து அரேயோட லென்த்தை யூசர்கிட்டேருந்து வாங்கி என்னங்கிற வேரியபிளில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கெட்டு மெத்தடுக்குள்ளே நான் அரே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ a = நியூ int ஆஃப்னு அது சைஸ் வந்து nன்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் என்னோடய வாய்டு ப்ராசஸ் வந்து இந்த ப்ரோ மெத்தடு, இதில் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி இன்புட் வேல்யூஸை வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கி நான் வந்து அரேக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அரேயில் இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூவை, அதாவது a ஆஃப் 0வை வந்து பிக்குன்னு ஒரு வேரியபிளில் வந்து நான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷனில் அரேயில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து அது வந்து பிக்கை விட
பெருசாக இருக்கா, பிக்கு வேரியபிளில் இருக்க வேல்யூவோட ஹையாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஹையாக இருந்துச்சுன்னா அதை வந்து பிக்கில் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன், பிக்குன்ற வேரியபிளை ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த லூப் முடிஞ்சோன்னே கடைசியாக பிக்குன்ற வேரியபிளில் இருக்கிறது வந்து இந்த அரேலேயே பிக்கஸ்ட் நம்பராக இருக்கும். ஸோ அதை எடுத்து ஷோ பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ப்ராசஸில் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய மெயின் மெத்தடுக்கான கிளாஸ்க்குள்ளே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் டாட் கெட் ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோன்னு நான் வந்து மெத்தடை கால் பண்ணிடுறேன். ஸோ இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிடுது. ப்ரோக்ராம் .java எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிட்டு அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம ஜாவா ஃபைல் எங்கே சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோல்டருக்கு நேவிகேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி கம்பைல் பண்ணுறதுனா ஜாவாசி ஃபைல் நேம் .java. அதுக்கப்புறம் எப்படி ரன் பண்ணுறதுனா எக்ஸிக்யூட் பண்ணுறதுனா ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம். எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாவாசி என்னோடய ஃபைல் நேம் கொடுத்து .javaன்னு என்டர் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து எரர் இல்லாதனால நெக்ஸ்ட் லைன் வருது. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம் கொடுத்தோன்னே எனக்கு என்டர் என்னன்னு கேட்குது. நான் வந்து 3ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்டர் ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட்டுன்னு 3 இன்புட் வேல்யூ கேட்குது. நான் 3 இன்புட் வேல்யூ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பிக்கெஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் எதுவோ அதை வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணிடும். எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். நம்ம வந்து ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம்னு கொடுத்த உடனே எனக்கு வந்து கண்ட்ரோல் மெயின் மெத்தடுக்குள்ளே வருது. மெயின் மெத்தடை வந்து நம்ம ஒரு கிளாஸில் எழுதியிருக்கோம். ஸோ இந்த மெயின் மெத்தடில் இருக்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் எதுக்காகனா, ஃபஸ்ட்டு பப்ளிக்குங்கிறது ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். நீங்கள் அவுட் சைட் தி ப்ரோக்ராம் இந்த கிளாஸை வந்து கால் பண்ணோன்னா நம்மளோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து பப்ளிக்குன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் எதுக்காகனா, ஒரு மெத்தடை ஸ்டாட்டிக் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோன்னா அதை வந்து கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்வோக் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸை. அதுக்காக ஸ்டாட்டிக். வாய்டுங்கிறது இந்த மெத்தட் நமக்கு எதுவும் ரிட்டர்ன் பண்ணல. மெயின்ன்றது கீவேர்ட். அந்த கீவேர்ட்லேருந்து தான் நம்மளோட எக்ஸிக்யூஷனோட கண்ட்ரோல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெயின். அப்புறம் வந்து மெயின் மெத்தடில் ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் பாஸ் பண்ணியிருப்போம். அது வந்து அதோட சின்டெக்ஸ், மெயின் மெத்தடோட சின்டெக்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். அப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே கிளாஸு, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேமு, அப்புறம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் ஆஃப்னு கொடுத்தோன்னே அந்த கண்ட்ரோல் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே வரும். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல வந்து இனிஷியலைஸ் ஆகாது. ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் இல்லை, நம்ம வந்து வெறுமனே டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால வெறுமனே இன்ட்டு என்னங்கிற வேரியபிள் மட்டும் எனக்கு வந்து மெமரியில் க்ரியேட் ஆகி மெமரி அலோகேட் ஆகி 0ன்னு இனிஷியலைஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் மெயின் மெத்தட்குள்ளே வரும். இப்போ ஆப்ஜெக்ட் டாட் கெட்டுன்ற லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ கெட்டு மெத்தட்குள்ளே கண்ட்ரோல் போகும். இப்போ ஃபஸ்ட் லைன் வந்து ரீட் ஆகும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் printlnல என்டர் என்னன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அவுட்புட் ஸ்க்ரீனில் எனக்கு என்டர் என்னன்னு வருது. நான் 3ன்னு கொடுக்குறேன். ஸோ இதை வந்து சிஸ்டம் டாட் இன் வந்து எடுத்துகிட்டு போய் இன்புட் ஸ்ட்ரீம் ரீடருக்கு பாஸ் பண்ணும். அதை வந்து பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணி பஃபர் ரீடருக்கு பாஸ் பண்ணும். பஃபர் ரீடர் வந்து அந்த பைட் கோடை வந்து கேரக்டராக கன்வெர்ட் பண்ணிடும். அது வந்து பிஆர்ன்ற ஆப்ஜெக்டில் இப்போ இருக்கும். ஸோ பிஆர்ன்ற ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம ரீட் லைனுன்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அது வந்து ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும் அந்த ரீட் லைன் மெத்தடு. நம்மளோட வேரியபிள் வந்து இன்டிஜர் டைப்புன்றதுனால நம்ம வந்து இங்கே வந்து டைப் கேஸ்ட் பண்ணுறோம். அதாவது ஸ்ட்ரிங்லேருந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கு பார்சின்ட் அப்படின்னு ஒரு மெத்தடு இருக்குது, பில்டின் மெத்தடு. அது இன்டிஜர் கிளாஸில் இருக்குது. ஸோ இன்டிஜர் டாட்டு பார்சின்ட் ஆஃப்னு அந்த வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து எண்ணில் வந்து என் வேரியபிளில் எனக்கு வந்து மெமரியில் வந்து அந்த 3ன்ற வேல்யூ வந்து என்ட்ரு ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே வந்து அரே க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து என் வந்து 3. இப்போ சைஸ் ஆஃப் த அரே வந்து 3, அதாவது 0, 1, 2. இதோட இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். லென்த் வந்து 3. ஸோ 3 வேல்யூ கண்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு அரே வந்து இன்டிஜர் டைப்பில் எனக்கு வந்து மெமரியில் க்ரியேட் ஆயிரும். கண்ட்ரோல் மெயின் மெத்தட்குள்ளே போகும். அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோ. ஸோ ப்ரோ மெத்தட்குள்ளே கண்ட்ரோல் வரும். இங்கே வந்து ஃபார் லூப்பில் இன்ட் i இஸ் ஈக்குவல் டு 0ன்னொன்னே எனக்கு வந்து இன்டிஜர் டைப்பில் ஐன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகுது. 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். இப்போ வந்து i லெஸ் தென் ஆர் என்னன்னு பார்க்கும். ஸோ 0 இஸ் லெஸ் தென் 3. கண்டிஷன் ட்ரூ ஆனோன்னு உள்ளே வருது. இதுக்குள்ளே சிஸ்டம் டாட் அவுட் டாட் printlnல என்டர் ஃபஸ்ட் எலிமெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ ஒரு இன்புட் கொடுக்குறோம். அதை வந்து சிஸ்டம் டாட் இன் எடுத்துகிட்டு போய் பிஆர் ஆப்ஜெக்டில் வச்சுருக்கோம். ஸோ பிஆர்லேருந்து பிஆர் டாட் ரீட் லைன் மூலமாக எடுத்து அதை வந்து ஏ ஆஃப் 0ல் இன்சர்ட் பண்ணுறேன். இது மாதிரி லூப் வந்து எனக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் சுற்றும். ஸோ i வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். i வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 2 இஸ் லெஸ் தென் 3னா கண்டிஷன் ட்ரூ உள்ளார வரும். திரும்ப அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து என்டர் செகண்ட் எலிமெண்ட்டுன்னு வரும்.
ஒரு இன்புட் கொடுப்போம். அந்த இன்புட்டை எடுத்துகிட்டு போய் பிஆரில் வச்சுருக்கோம். ஸோ பிஆர்லேருந்து ரீட்லைன்ற மெத்தட் மூலமாக எடுத்து ஏ ஆஃப் 1 வந்து என்டர் பண்ணுவோம். திரும்ப ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும், 3 இன்க்ரிமெண்ட் ஆகும், 2 இன்க்ரிமெண்ட் ஆகும், 2 is less than 3. ஸோ கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். system.out.printlnல என்டர் தேர்ட் எலமெண்ட்டுன்னு கேட்கும். ஸோ நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா அது பிஆரில் system.in எடுத்துகிட்டு போய் வைக்கும். ரீட்லைன் மெத்தட் மூலமாக அதை எடுத்து திரும்ப இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ஏ ஆஃப் 2ல் வந்து என்டர் பண்ணிடுவோம். அப்புறம் மறுபடியும் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ வந்து 3 இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகும். 3 is less than 3 ஆனால் கண்டிஷன் ஃபெயில் ஆகுது, லூப்பை விட்டு வெளில வந்துடும். இப்போ அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நான் வந்து இன்ட்டு பிக் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 0ன்னு இருக்குது. ஸோ பிக்குன்னு ஒரு வேரியபிள் எனக்கு மெமரியில் க்ரியேட் ஆகும். அது வந்து ஏ ஆஃப் 0வில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து அங்கே வந்து என்டர் ஆகும். ஸோ 40ன்றது வந்து எனக்கு பிக்கில் வந்துடுது. அதுக்கப்புறம் அடுத்த லைனில் வந்து திரும்ப ஒரு ஃபார் லூப்பு, மறுபடியும் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஃபார் லூப்பில் இன்ட் ஐ வந்து லூப்புக்குள்ளே தான் நான் வச்சுருந்தேன். ஸோ அந்த லூப்பு முடிகிறப்ப எனக்கு வந்து அந்த இன்டிஜரோட லைஃப்பும் வந்து முடிஞ்சிருக்கும், அந்த வேரியபிளோட லைஃப்பும். ஸோ எனக்கு மறுபடியும் புதுசாக தான் ஒரு வேரியபிள் வந்து ஐன்னு க்ரியேட் ஆகும் இன்டிஜர் டைப்பில். ஸோ ஐ வந்து 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். ஐ இஸ் லெஸ் தென் 3 ஆன்னு கண்டிஷன் செக் பண்ணோம். ட்ரூ உள்ளார வருது. இஃப் ஏ ஆஃப் ஐ வந்து கிரேட்டர் தென் பிக்கான்னு பார்க்கும். ஸோ ஏ ஆஃப் 0ல் 40 இருக்குது, 40 இஸ் கிரேட்டர் தென் ஆர் 40னா ஃபால்ஸு. ஸோ ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும், ஐ வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ உள்ளார வருது. இஃப் ஏ ஆஃப் ஐ வந்து கிரேட்டர் தென் பிக்கான்னு இப்போ பார்க்கும். இப்போ ஏ ஆஃப் 1 வந்து 50 இஸ் கிரேட்டர் தென் 40 ஆனால் கண்டிஷன் ட்ரூ. அந்த இஃப்க்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ பிக்கில் வந்து பிக் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ. ஸோ பிக்கில் வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஏ ஆஃப் 1ல் இருக்க 50 எடுத்து பிக்கில் வந்து என்டர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ உள்ளார வரும். திரும்ப இஃப் செக் பண்ணும். இஃப் ஏ ஆஃப் 2 வந்து கிரேட்டர் தென் பிக்கான்னு பார்க்கும். ஏ ஆஃப் 2ல் 20 தான் இருக்குது, 20 கிரேட்டர் தென் 50 ஆனால் ஃபால்ஸு. ஸோ திரும்ப ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் டு 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 3 இஸ் லெஸ் தென் 3 ஆனால் கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ லூப்பை விட்டு வெளில வந்து அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கேயே நான் வந்து system.out.printlnல தி பிக்கஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் அப்படின்னு பிக்கு கொடுத்துருக்கேன். ஸோ பிக் வேரியபிளில் எனக்கு 15 இருக்கிறது வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ மேலே நான் கொடுத்த 3 இன்புட்டில் எனக்கு பிக்கஸ்ட் நம்பர் எதுவோ அது வந்து எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.